மாண்பு உறுப்பினர் எஸ் சேகர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு புரட்சித் தலைவர் அவர்களை வணங்கி, மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களை வணங்கி, ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்து ஒரு விவசாயியாக இருந்து நீர்நிலைத்துறையிலே பல சாதனைகளை படைத்து வரும் குடிமராமத்து நாயகனும், மருத்துவத் துறையிலே ஏழை எளிய மாணவர்களுக்கு மருத்துவம் படிப்பதற்காக 7.5 உள்ஒதுக்கீடை அமைத்துக் கொடுத்த தமிழக முன்னாள் முதல்வரும், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக பொதுச் செயலாளரும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, 24 மணி நேரமும் தடையில்லா மின்சாரத்தை கொடுத்த எங்களுடைய மாவட்டத்தினுடைய முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சரும் அண்ணன் தங்கமணி அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என்னை 2வது முறையாக சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைத்த பரமத்திவேலூர் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி மற்றும் ஏனைய கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும் எனது கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மற்றும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் எனது தொகுதியினுடைய கோரிக்கை, காவேரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கம் மற்றும் நீர் அதிகமாக வரும் காலங்களில் உபரி நீரை கொண்டு காவேரி திருமணிமுத்தாறு இணைக்கும் திட்டத்தை இந்த அரசு கொண்டு வர வேண்டும். இந்த திருமணிமுத்தாறில மதியம்பட்டியில் உள்ள அணைக்கட்டில் ஒரு சின்ன டிஸ்பியூட் இருக்குது. என்னன்னு கேட்டா, அந்த நீர் இடும்பன் குளத்து வரைக்கும் வர்றதில்லை. அதுக்கு ஒரு ஜீவோ இருக்கு, உண்மையான ஜீவோ இருக்கு. என்ன சட்டப்படி இருக்கோ அந்த ஜீவப்படி நீங்க தண்ணி வெளியேற்றி அதே போல அந்த ஜீவோவையும் வெளியிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பரமத்திவேலூர் தொகுதியில திருமணிமுத்தாறுடைய பக்கவாட்டுல இந்த சைடுல சிறு கருவேல மலம் இருக்கு. இதெல்லாம் வெட்டாத இருக்கிறதுனால தண்ணி உப்பு தண்ணி ஆகிறது. ஆகவே அந்த மரங்களை எல்லாம் அகற்றி அந்த ஆற்றின் கரைகளை சுத்தப்படுத்தி கொடுக்குமாறு மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இழுப்பூரி ஏரி, முசிறி ஏரி, இடமங்குளம் ஏரி ஆகியவற்றிலுள்ள வண்டன் மண்களை இந்த அரசு ஆற்றில் தண்ணீர் வருவதற்குள் துரிதமாக எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இப்பொழுது தண்ணி எதுவுமே ஆற்றுல வரல. திருமணிமுத்தாறுல நீங்கள் இந்த குளங்களை எல்லாம் சுத்தப்படுத்தினால் வண்டல் மண் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா இப்ப இருக்கிற இடுமன் குளத்துல இப்ப போற போக்குல அள்ளினாலே இன்னும் 5 வருஷத்துக்கு அந்த வண்டல் மண்ணை அள்ள முடியாது. ஆகவே நம்மளுடைய அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்கிறவங்கள டிராக்டர்ல சீக்கிரமாக அந்த இடுமன் குளத்துல நீங்க அள்ளணும். ஏன்னு கேட்டா, அந்த இடுமன் குளத்துல ஒரு பகுதிக்கு தான் சாங்ஷன் கொடுத்திருக்காங்க, இன்னொரு பகுதிக்கு சாங்ஷன் கொடுக்கல. ஆகவே அதிகப்படியான கண்ணாடி மண்டல் மண்ணை எடுக்கிறதுக்கு நீங்க ஊக்குவிக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு, அதே போல எங்கள் பகுதியில் காவேரி ஆற்றின் குறுக்கே பிளிக்கப்பாளையம் முதல் கொடுமுடி வரம் காவேரி ஆற்றினுடைய உயர்மட்ட பாலம் கட்டுவதற்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்த திட்டம் கடந்த ஆட்சியிலே நடைமுறைப்படுத்தவில்லை. இந்த உயர்மட்ட பாலத்தை அமைத்துவிட்டால் 75 கிலோமீட்டர் சுற்றி வர அவசியம் இருக்காது, மிகவும் பயனடைவார்கள். ஆகவே இதனுடைய அவசியம் என்னவென்றால், இது வர்த்தகத்துக்கும் ரொம்ப பயனாக இருக்கும். மொடக்குறிச்சி எம்எல்ஏவுக்கும் இது கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே 2 தொகுதிகளுக்கு இது பயன்பாடாக இருக்கும் என்று இதை எண்ணி நெடுஞ்சாலைத்துறையிலே காவேரியினுடைய உயர்மட்ட பாலத்தை அமைக்குமாறு இந்த அரசை கேட்டுக்கொள்கிறேன். அதே போல சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களுக்கு, இடுமன் குளமானது தேசிய நெடுஞ்சாலைக்கு பக்கத்தில் இருக்கு. சேலத்திலிருந்து பாத்தீங்கன்னா நம்ம மதுரை போறவருக்கு நேஷனல் ஹைவேஸில் பக்கத்திலேயே கிட்டத்தட்ட 250 ஏக்கர் இருக்கு அந்த இடுமன் குளம். அதை தூர்வாரி சுற்றுலா தலமாக மாற்றித் தர வேண்டும். ஏன்னா போற வழியில அந்த சுற்றுலா தலம் அமைச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது பரமத்திவேலூர் பேரூராட்சியில் உள்ளது. ஆகவே நீங்கள் அந்த ஏற்பாடு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல மோனூர் கூட்டுறவு சர்க்கரையானது மிகவும் பின்தங்கி சென்று கொண்டிருக்கிறது. கரும்பு விவசாயிகளுக்கெல்லாம் குறித்த நேரத்தில் பணம் பட்டுவாடா செய்வதில்லை. இந்த ஆலையின் மீது அரசு சிறப்பு கவனம் செலுத்தி ஆலையை மேம்படுத்த வேண்டும் என்று நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் இந்த அரசை கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இந்த ஆதி திராவிடர்களுக்கெல்லாம் இடமில்லாத ஆதி திராவிடர்களுக்கு அரசே நிலம் எடுத்து அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆதி திராவிடர் மக்கள் தங்கள் சொந்த செலவில்
தனியார் நிலங்களை விலைக்கு வாங்கி அவர்களில் ஒருவர் பெயரில் கிரயம் செய்திருக்காரு. அதாவது ஒரு கிராமம் இருக்கு அப்படின்னா அந்த கிராமத்தில் 50 குடும்பம் இருக்குன்னா அந்த 50 குடும்பம் சேர்ந்து ஒருத்தர் பேரில் அந்த நிலத்தை வாங்கி கிரயம் செய்து வீடு கட்டி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் 50 நபர்களாக பிரித்து கொண்டு குடியிருப்பு ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளாக வசித்துக் கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் 2 பிரச்சனைகள் அவர்களுக்கு சந்திக்கின்றனர். ஒன்று, தற்போது கிரயம் செய்வது என்றால் வழிகாட்டு மதிப்பு அதிகமாக இருக்கிறது. அந்த 50 குடும்பத்தை பிரித்து கிரயம் பண்றோம்னா அது வழிகாட்டு மதிப்பு அதிகமாக இருக்குது. அதே போல இன்னொன்று என்னன்னா, அவர்களுக்கு பட்டா சிட்டா ஏற்படுவதில்லை. ஆகவே அரசாங்கத்திலிருந்து வீடு கட்டும் சலுகை இவர்களுக்கு கிடைப்பதில்லை. எங்களது தொகுதியிலே பல்வேறு இடங்களில் இம்மாதிரியான நிலைமை இருக்கிறது. ஆகவே இந்த அரசு இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நீங்கள் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அல்லனா குறைந்த கட்டணத்திலேயோ நம்மளுடைய பத்திரிப்பதிவு செய்து கொடுக்குமாறு நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல எங்களுடைய பிரச்சனை இப்பொழுது எங்களுடைய பிரச்சனை இப்ப கொஞ்ச நாளமாவே 2 மாசமா அந்த ராஜவாய்க்கால் பிரச்சனை, தண்ணீர் வரல அப்படின்ட்டு எங்கள் பகுதியிலே விவசாயிகளுக்கெல்லாம் ஆதாரமாக விளங்கும் இந்த ராஜவாய்க்கால். இந்த ராஜவாய்க்காலை பொறுத்தவரை 36 கிலோமீட்டர் ராஜவாய்க்கால், மோகனூர் வாய்க்கால் 30 கிலோமீட்டர், பொய்யேரி வாய்க்கால் 5 கிலோமீட்டர், குமாரபாளைய வாய்க்கால் 17.6 கிலோமீட்டர். மிக சிறந்த இந்த வாய்க்காலுக்கு அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி காலத்திலே 184 கோடி நிதியை ஒதுக்கி வாய்க்காலுக்கு சைடு காங்கிரீட் ரீமாடலிங் செய்து கொடுத்தார்கள். இந்த 4 வாய்க்காலினுடைய பாசனம் மொத்தம் 16,000 ஏக்கர். இந்த 16,000 ஏக்கர் எல்லாம் பாசனம் செய்த பிறகு நிலத்தடி நீர் ஏற்பட்டு கிணற்றின் மூலமும் போர்வெல் மூலமும் மேலும் 14,000 ஏக்கர் பாசனம் ஏற்படுகிறது. ஆக மொத்தம் சுமார் 30,000 ஏக்கர் விவசாயிகள் விவசாயம் செய்து வருகிறார்கள். பஞ்சாயத்து போர்வெல் மூலமும் கிராம ஊராட்சி மக்களுக்கு குடிநீர் நீர் கிடைக்கிறது. ஆகவே எங்கள் பகுதி இந்த ராஜவாய்க்காலை நம்பியே வாழ்வாதாரம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ராஜவாய்க்காலை நம்பிதான் மோகனூர் சுகர் மில் உள்ளது. இந்த ராஜவாய்க்காலை நம்பித்தான் 150 வெள்ளா தயாரிக்கும் ஆலக்கொட்டாய்கள் உள்ளது. இந்த வாய்க்காலை நம்பியே இந்த பகுதி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது இந்த வாய்க்காலில் தண்ணீர் இல்லை. இந்த அரசு பொறுப்பேற்று 102 நாட்கள் ஆகியுள்ளது. ஆனால் இந்த வாய்க்காலில் தண்ணீர் 48 நாட்கள் தான் ஆகிறது. மீதி 54 நாட்கள் தண்ணீர் வரவில்லை. ஆனால் விவசாயிகள் வெற்றிலை கொடி எல்லாம் காய்ந்து கொண்டிருக்கிறது, கரும்பெல்லாம் கருகி கொண்டிருக்கிறது, வாழை எல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலத்தை உழுபவர்கள் எல்லாம் நிலத்து சொந்தக்காரர்கள் இல்லை. இந்த நிலத்திற்கு 1 ஏக்கருக்கு வெற்றிலைக்கு ரூபாய் 65,000 குத்தகை கொடுத்து ஒரு ஆண்டுக்கு 10 லட்சம் ரூபாய் முதலீடு செய்து இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் ஏழை எளிய குத்தகைக்காரர்களுடைய விவசாயிகள். ஆகவே இந்த அரசு உடனடியாக ராஜவாய்க்காலுக்கு விவசாயிகளுடைய கண்ணீரை துடைப்பதற்கு, வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு, வாடிய பயிர்களை எல்லாம் காப்பாற்றுவதற்கு இந்த முறை கடைசி தண்ணியாக, உயிர் தண்ணியாக வருகின்ற இந்த வாய்க்காலுக்கு ஒரு சில நாட்களிலே வாய்க்காலினுடைய பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட வேண்டுமாய் நீர்வள அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். அம்மாவினுடைய அரசு இருந்தபோது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி காலத்திலே 35 அடி தண்ணீர் இருந்த போதிலும் இந்த விவசாயத்திற்கு, இந்த வாய்க்காலுக்கு தண்ணீர் திறந்து விட்டார்கள். ஆனால் இப்பொழுது இன்றைய சூழ்நிலைப்படி மேட்டூர் அணையிலே நீர் மட்டம் 83 அடியாக இருக்கிறது. ஆகவே இந்த அரசு ஏழை எளிய மக்களுடைய விவசாயத்தினுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்காத வகையில் அரசு போர்க்கால நடவடிக்கை எடுக்குமாறு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ராஜா வாய்க்காலில் தண்ணீர் விடப்படாமல் பயிர்கள் காய்ந்து அழியும் சூழ்நிலை உள்ளதாக கூறி கடையடைப்பு நடத்த வர்த்தக சங்கங்களும் உண்ணாவிரத போராட்டம் நடத்த விவசாய சங்கங்களும் அழைப்பு விடுத்துள்ளன. மேட்டூர் அணையில் இன்றைய நிலவரப்படி 83.250 அடி 45.5 டிஎம்சி தண்ணீர் இருப்பு உள்ளது. மாண்புமிகு உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி தற்போது வினாடிக்கு 12,000 கனஅடி நீர் வந்து கொண்டுள்ளது. அணையின் நீர்மட்டம் படிப்படியாக உயர்ந்து வருகிறது. வரும் நாட்களில் தினந்தோறும் அணையின் நீர் இருப்பு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு
ராஜவாய்க்காலில் தண்ணீர் திறந்து விடுவது பற்றி உரிய முடிவு மேற்கொள்ளப்படும். மாண்பு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தின்படி நீங்கள் அவர்களிடம் பேசி உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடுமாறு நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பேரவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் பேசுகிறபோது ஆதி திராவிட மக்கள் ஒருவரே அதை விலைக்கு வாங்கி 50 பேர் 52 பேர் பல இடங்களில் குடியிருக்கிறார்கள் சொன்னார்கள். ஆகவே அவரை பொறுத்தவரையிலும் கிரையும் செய்வதற்கு செலவு கூடுதலாகும். இன்றைக்கு உயர்ந்திருக்கிற பத்திரப்பதிவு என்று சொன்னீர்கள். தானப்பத்திரமாக எவ்வளவு பேர் இருக்கிறார்களோ பட்டியலிட்டு நீங்கள் தானப்பத்திரமாக அதை வழங்கினால் பட்டா வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மாண்பு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தானம் என்பது அவர்கள் சொந்தத்தில் உள்ள பிள்ளைகளுக்கோ உறவினர்களுக்கோ தான் தான செட்டில்மெண்ட் செய்ய முடியும். ஆனால் இது அவர்கள் மற்றவர்கள் பேரிலே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால் இந்த கிரை செலவு குறைந்து செய்து கொடுத்தால் கூட அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும் என்பதுதான் மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சரிடம் கேட்டுக்கொள்கிறேன். சொல்லிருந்தேன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களை, மாண்பு உறுப்பினர் அவர்கள் கேட்கின்ற கேள்வி, தானப்பத்திரம் என்பது அவர் மீது சொந்தமாகவே இந்த கிரையம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே உரிமை அவருக்கு இருக்கிறது, முழு உரிமை. ஆகவே இந்த முழு உரிமையை பயன்படுத்தி கொண்டு நான் அதுதான் பத்திரப்பதிவு துறை அமைச்சரோடு நான் கலந்து பேசினேன். ஆகவே நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நாங்கள் சொல்வதைப் போல நீங்கள் செயல்படுங்கள், அதற்கான உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மாண்பு உறுப்பினர். நன்றி வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களே. மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சரை பொறுத்தவரை உண்ணாவிரதம் பொறுத்தவரை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இதுவரைக்கும் நாங்கள் எதுவும் கலந்து கொள்ளவில்லை. மக்கள் தானாகவே கண்ணீர் வடிக்கிறார்கள். நான் கேட்பது உங்களிடம் தயவு கூர்ந்து கேட்பது, இன்றோ நாளையோ முதலமைச்சரிடம் ஆலோசனை அணுகி ஒரு 15 நாட்களுக்கு மட்டும் தண்ணீர் கொடுங்க. ஏன்னு கேட்டா அவர் சொல்லுபல் போல அந்த கரசப்பாளைய பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி உப்பு தண்ணி வந்துருச்சு. தண்ணி கீழே போக போக. மாண்பு வணிக வரித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அண்ணன் அவர்கள் கூறியது போல அந்த பயிர்கள் ஒரு சென்சிட்டிவ் கிராப்ஸ், அதை தோட்டக்கலைத்துறை மூலமா கண்காணிச்சுட்டு வரோம். உரிய நேரத்தில் அண்ணன் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. உரிய நேரத்தில் தேவையான நேரத்தில் தண்ணீர் கண்டிப்பாக அண்ணன் அவர்கள் கொடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார். மாண்பு உறுப்பினர். நான் ஏன் இதை அழுத்தமாக சொல்கிறேன் என்றால், இது வெற்றிலை. மேக்சிமம் எங்க ஏரியாவில் தான் வெற்றிலை இருக்கிறது. அது குழந்தை போல இந்த ஆடிப்பட்டம் என்று சொல்லுவார்கள். அதை வெற்றிலை பயிர் இவ்வளவு தூரம் வந்துவிடும். வந்த உடனே இப்ப தண்ணி இல்லை என்றால் அது தானாக காய்ந்து விடும். குறுவைக்கு நம்ம தண்ணி விடுவது வேறு, சம்பாவுக்கு தண்ணி விடுவது வேறு டெல்டா பகுதியில. ஆனால் இந்த பகுதியை பொறுத்தவரை பாசனத்தை நம்பியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவே தான் சொல்கிறேன், நீங்கள் முழு நாளும் கொடுக்க வேண்டாம். ஒரு மாதத்திலே ஒரு 15 நாட்கள் இப்பொழுது கொடுங்கள். அதன் பிறகு எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு மழை பெய்யும். அதை நம்பி கண்டிப்பாக ஆறுகளில் வெள்ளம் ஓடும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏனால் இப்பொழுது 83 அடி தண்ணீர் இருக்கின்றது. ஆகவே இன்றோ நாளையோ உங்களுடைய உத்தரவுப்படி ஒரு 15 நாட்களுக்கு மட்டும் இந்த உயிர் தண்ணி என்பதை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பது மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடமும் அதிகாரிகளிடம் கலந்து பேசி மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கேட்டதுக்கு இணங்க அது முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து செல்லப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பேசுங்க. மாண்பு உறுப்பினர் கே நேரு அவர்கள். இல்லை லாரி இல்லை. மாண்புமிகு பரமத்தி வேலூர் சட்டமன்ற உறுப்பினர், அதை ஒட்டி தான் திருச்சி மாவட்டம் தொட்டியத்தூருடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற தொகுதி. எப்படி நாங்களும் பக்கத்தில். நீ 80 கிலோமீட்டர்ல இருக்க, நான் 20 கிலோமீட்டர்ல இருக்கேன். எனவே அங்க இருக்கிற விவசாயிகள் பெரிய ஊர்வலம் நடத்துறாங்க. வாழைக்கு இந்த சொன்ன மாதிரி வெற்றிலை காய்கிறது. ஒரு 10 நாளைக்கு அந்த மாயனூர் அணையிலிருந்து கொடுக்கணும் தண்ணி. கொடுக்கறது திறக்கிறது கம்மியாக திறக்கிறாங்க. அதை கேட்டால் சொல்லுவாங்க, இன்ஜினியர்லாம் கொஞ்சம் திறந்து விடுவாங்க. இப்போ திறந்து விட மாட்டேங்கிறாங்க. அமைச்சர் அவர்கள் தொடர்ந்து தொட்டியம் பகுதி விவசாயிகளையும் காப்பாற்ற, எப்படி பரமத்தி வேலூர் மாதிரி தொட்டியம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று கேட்டு உறுப்பினர் தொடர்ந்து பேசலாம். நீங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எங்களுக்கு முதலில் 15 நாட்கள் தண்ணி கொடுங்கள். அடுத்த முறை அவங்களுக்கு கொடுங்கள். அதற்கு பிறகு
90 அடி வந்த பிறகு நம்ம சம்பாவுக்கு பயிர் எடுத்துக்கலாம். இதுதான் இருக்கிறது. ஆனால் எங்களுடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எங்கெங்கெல்லாம் சிரமங்கள் இருக்குதோ அவருடைய காலகட்டத்திலே பகிர்ந்து நீர்நிலைகளை ரொம்ப அற்புதமாக பண்ணினார். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவருடைய முன்னால் பேசிய திமுக சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார்கள், சிறப்பாக சாலைகள் போட்டார் என்று. அம்மாவினுடைய ஆட்சி காலத்திலே நெடுஞ்சாலைத்துறையாக இருக்கட்டும், கிராம சாலைகளாக இருக்கட்டும், கடந்த 10 ஆண்டுகளிலே மிக சிறப்பான மேம்பாலங்கள், சாலைகள் சீரமைக்கப்பட்டது அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆட்சி காலத்தில் என்று இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு நீர்வளத்துறைக்கு செல்கிறேன். அதே போல அன்னார் அவர்கள் குடிமராமத்து பணிகள் எல்லாம் செய்து கொடுத்தார்கள். மக்கள் நலனுக்காக மக்களாலே செயல்படுத்துகின்ற மகத்தான திட்டமான மிக சிறப்புமிக்க திட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் குடிமராமத்து திட்டம் 13/3/2014 அன்று தொடங்கி வைக்கப்பட்டது. இச்சீர்மிகு திட்டத்தினை சிறப்பாக நிறைவேற்ற 2016, 2017, 2017, 2018, 2019, 2020 ஆண்டுகளில் மாநிலத்தில் 30 மாவட்டங்களில் 4824 குடிமராமத்து பணிகள் ஒரு 919 கோடி மதிப்பீட்டில் செயலாட்டத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. 4782 பணிகள் முடிவடைந்துள்ளன. 2020, 2021 ஆண்டு 34 மாவட்டங்களில் ரூபாய் 492 கோடி மதிப்பீட்டில் 1384 குடிமராமத்து பணிகள் செயலாக்கத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு 804 பணிகள் முடிவடைந்துள்ள. இதர பணிகள் பல்வேறு நிலைகளிலே செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அதேபோல மிக சரித்திரம் படைத்தது அத்திக்கடவு அவிநாசி திட்டம். அன்னார்களுடைய ஆட்சி காலத்திலே மாநில நிதியின் கீழ் கடிப்பிலை செயல்படுத்திய நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டது. இத்திட்டத்தின் பவானி ஆற்றின் உபரி நீரான 1.5 டிஎம்சி தண்ணீரை காளிங்கராயன் அணைக்கட்டிலிருந்து கீழ்புறத்திலே நீரேற்று பாஸ் முறையிலே குழாய்களின் மூலம் கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் உள்ள 32 பொதுப்பணித்துறை ஏரிகள், 42 ஒன்றிய ஏரிகள் மற்றும் 971 குட்டைகள் பயன்பெற உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தினை நிறைவேற்றுவதன் மூலம் 24,462 ஏக்கர் நிலங்கள் பயன்பெறும் பணி முன்னேற்றத்தில் உள்ளது. அதேபோல மேட்டூர் வெள்ள உபரி நீர் சேலம் மாவட்டத்தில் மட்டும் ஏரிகளில் 100 ஏரிகளுக்கு மேல பயனடையும் நீரோற்று திட்டம் 565 கோடியில நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையை தூர்வாரப்பட்டது மற்றும் நீர்நிலைகள் தூர்வாரப்பட்டது. அது மட்டும் இல்ல, எங்களுடைய பரமத்தி வேலூர் தொகுதிக்கு ராஜவாய்க்காலுக்கு மட்டும் 184 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி ராஜவாய்க்காலை சீரமைக்கப்பட்டது. அதே போல அனிச்சம்பாளையம் புகழூருடைய தடுப்பணை 406 கோடி ரூபாயில அமைந்து 95% பணிகள் முடிக்கப்பட்டது. ஆகவே இந்த நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த புகழூருடைய அனிச்சம்பாளையம் நீர் இந்த 406 தடுப்பணையை சீக்கிரம் முடிச்சு பயன்பாட்டுக்கு கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல கூட்டு குடிநீர் திட்டம் பூலாம்பட்டியிலிருந்து ராசிபுரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதன் மதிப்பீடு 1000 கோடி. இதில் பயன்படும் ஒன்றியங்கள் மல்லச்சமுத்திரம், அதே போல எங்களுடைய தொகுதியில் எலச்சிபாளையம் ஒன்றியங்கள், பரமத்தி ஒன்றியம், எங்களுடைய பரமத்தி தொகுதி மக்கள் பயன்படுகின்றனர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களுடைய தேர்தலுடைய வாக்குறுதியில பதிவு மட்டும்தான். காவிரி நதிநீர் உரிமை 2018 ஆண்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பின்படி காவிரி நீரில் தமிழ்நாட்டுக்கு உரிய பங்கை அரசு பெற்றுத்தரும். முறையான கண்காணிப்பு மூலம் காவிரியிலே தமிழகத்துக்கு உரிய பங்கில் ஒரு சொட்டு நீரை கூட விட்டுத்தரமாட்டோம் என்று சொன்னீர்கள். ஆனால் காவிரியில் நமக்கு பங்கு நீரை தர மறுக்கும் கர்நாடக அரசு தமிழகத்துக்கு ஆண்டுதோறும் 177.25 டிஎம்சி காவிரி நீரை கர்நாடக அரசு வழங்க வேண்டும். ஜூன் மாதம் 9.19 டிஎம்சி தண்ணீர் வழங்க வேண்டும். ஆனால் 2.91 டிஎம்சி நீரை மட்டுமே கர்நாடக அரசு கொடுக்கப்பட்டுள்ளது. ஜூலை மாதம் 31.24 டிஎம்சி தண்ணீரும் ஆகஸ்ட் மாதம் 45.95 டிஎம்சி தண்ணீரும் திறந்து விட்டிருக்க வேண்டும். இந்த நிலையில் சென்ற மாதம் காவிரி மேலாண் ஆணையம் கர்நாடக அரசிற்கு 3500 கனஅடி வீதம் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட்டிருக்க வேண்டும். இதற்கு கர்நாடக காங்கிரசினுடைய அரசின் முதலமைச்சர் அவர்கள் கர்நாடக அணையிலே தண்ணீர் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் அணை நிரம்பினால்தான் தமிழகத்துக்கு காவிரியிலே தண்ணீர் திறந்துவிட முடியும் என்று கூறி தண்ணீர் திறந்துவிட மறுத்துவிட்டார். மேலும் காவிரி மேலாண்மை ஆணையத்தில் மேல்முறையீடு செய்தார். ஆனால் இந்த அரசு வருங்காலத்தில் காவேரி நீருக்காக என்ன நடவடிக்கை எடுக்கப் போகும் என்பதை மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் பதில் உரையிலே அறிய விரும்புகிறேன்.
ஒவ்வொரு ஆண்டும் நன்றி நன்றி சொல்லி முடிச்சிருங்க 15 நிமிஷம் இன்னும் உள்ளாட்சி இருக்கு. இல்ல அதை சரி இருங்க. வாங்க உள்ளாட்சி சொல்ல வேண்டியதான். அடுத்து இன்னொரு உறுப்பினர் உங்க இல்ல அவ்வளவுதான். இந்த உள்ளாட்சிக்கு வந்தேன். அனைவருக்கும் வீடும் கிராமப்புறங்களில் உள்ள ஏழை எளிய மக்களினுடைய சொந்த வீடு பெறும் வகையில 5 லட்சம் புதிய வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியில் சொன்னீர்கள். அதன்படி இந்த ஆண்டு 70,000 வீடு கட்டி கொடுப்பதாக நிதிநிலை அறிக்கையிலே தெரிவித்துள்ளீர்கள். இந்த கணக்குப்படி போட்டால் 5 ஆண்டுகளை 5 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்க முடியுமா என்பதை உங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமா என்று இந்த அரசை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல சென்ற ஆட்சி காலம் எங்களுடைய ஆட்சி காலத்தில் 1 லட்சம் ரூபாய் 1 லட்சம் பசுமை வீடுகளும் பிரதம மந்திரியினுடைய வீட்டினுடைய திட்டத்தின் கீழ் 5,27,552 வீடுகளும் கட்டப்பட்டது. ஆகவே நீங்கள் இந்த வீடை பொறுத்த வரைக்கும் ரேட்டு தான் பிரச்சனை. பயனாளிகள் நான் கடைசியா அந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் பார்த்துட்டேன். இந்த டெல்டா பகுதியில எல்லாம் இந்த வீட்டுக்கு 5 லட்சம். உறுப்பினர் டி ராமச்சந்திரன் நீங்க ஆரம்பிங்க. மணி போதும். மாண்பு உறுப்பினர் டி ராமச்சந்திரன் நீங்க பேசுறீங்களா? அடுத்த ஒருத்தர் ராமச்சந்திரன் நீங்க பேசுறீங்களா? அடுத்த உறுப்பினர் விட்டமா? நன்றி மட்டும் சொல்ல. நன்றி மட்டும் தான் சொல்ல அனுமதி. நன்றி மட்டும் சொல்லுங்க. நன்றி. அதாவது இதுல நிதிநிலை அறிக்கையில 150 நாள் சொல்லியிருக்கீங்க வேலை. ஆனா கொள்கை விளக்க குறிப்பில் 125 நாள் சொல்லியிருக்கீங்க. அது என்னன்னு பாருங்க. அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தல் நீங்கள் எப்பொழுது நடத்துகிறீர்கள்? உள்ளாட்சி வார்டு வரமுறை உள்ளதா என்பதை நீர்வளத்துறை அமைச்சர் அவர் சொல்ல வேண்டும். அதே போல இந்த அதிகப்படியான நிதியை குடிநீருக்கு பயன்படுத்துங்கள். என வெய்ய காலம் அதிக முக்கியத்துவமான நீங்க இந்த நீரை எல்லாம் குடிநீருக்கு பயன்படுத்த வேண்டும் சொல்லி, அதே போல எங்களுடைய தொகுதியில் ராமச்சந்திரன் நீங்க பேச ஆரம்பிங்க. உட்காருங்க. நிறைய சொல்லிட்டீங்க. உட்காருங்க.